அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 211. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கியத்துறை மாணவர், முனைவர் பட்ட ஆய்வாளர், நற்றமிழ் சொல்லருவி சா வாசுதேவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வாசுதேவனை எங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் மணிகண்டன் அவர்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார். ஒரு 41 பக்கம் அவரை பற்றிய விவர குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு அனுப்புனாங்க. அப்ப அவருடைய உழைப்பும் அவருடைய திறமையும் நான் நினைத்து பார்த்தேன். என்னால் 2 நிமிடத்திற்கு மேலாக கடகட என்று வாசித்தேன். குறிப்பிட்டதை மட்டும் சொல்லிவிடுவோம் என்று நினைக்கின்றேன். அதாவது வாசுதேவன் 41 பக்கம் சும்மா எழுதல. அவருடைய அந்த திறமை, நகைச்சுவை நிறைந்த பேச்சாளர், தொடர்ச்சியாக ஆய்வு சார்ந்து இயங்கக்கூடியவர், தெருக்கூத்து கலைஞர், மரபு கவிதை எழுதக்கூடியவர், அதாவது தமிழ் சார்ந்து என்னென்னலாம் இயங்கலாமோ அத்தனையும் இயங்கிட்டு இருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். தமிழக முதல்வரினுடைய கரங்களால் மாநில அளவிலான பேச்சு போட்டியிலே முதல் பரிசினை வென்றிருக்கின்றார். தூய தமிழில் பேசக்கூடியவர். நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம் அவருடைய தமிழையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய தூய தமிழ் நிறைந்த பேச்சையும். பக்தி இலக்கியத்திலே ஆழ்ந்த புலமை கொண்டவர். இளங்கவி நடுநாட்டு தமிழன் என்ற புனை பெயரிலே தொடர்ச்சியாக எழுதி வருகிறார். 40க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். அண்மையிலே எங்களுடைய முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் நிகழ்த்திய பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கிலே அவருடைய ஆய்வு கட்டுரை சிறந்த ஆய்வு கட்டுரையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தெருக்கூத்து கலைஞரை குறித்த ஒரு ஆவண குறிப்பை அவர் அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருந்தார். எனவே அவர் நன்கு இயங்கக்கூடிய ஒரு ஆய்வாளர். 3 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். மழைக்கால பூக்கள், மரபுவெளி, நினம். அவருடைய எழுத்து ஆளுமைக்கு இந்த 3 புத்தகங்களும் சான்றாக இருக்கின்றன. பல்வேறு கருத்தரங்குகளை இணையம் வாயிலாகவும் நேரடியாகவும் நிகழ்த்தி வருகிறார். ஒரு ஆய்வு வட்டம் ஒன்றை ஏற்படுத்தி வாரம் வாரம் அதை இணையவழியிலே நிகழ்த்தி வரக்கூடிய ஒரு மாணவராகவும் இருக்கிறார். பல்வேறு தமிழ் சங்கங்களிலே பொறுப்பு வகித்து வருகிறார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் மலேசியாவிற்கும் சென்று அங்கே பக்தி இலக்கிய சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு 40க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இருக்கிறார். பல்வேறு விருதுகள் பெற்றவராக இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மலேசியாவிற்கு சென்று இந்த பக்தி சொற்பொழிவு மட்டுமல்லாமல் மலாயா பல்கலைக்கழகத்திலும் உரையாற்றியிருக்கிறார். ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் ஒரு நாடு கடந்தும் சென்று தன்னுடைய நாவன்மையால் சொல்வன்மையால் அந்த தமிழை உயர்த்தி இருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும். சிலரை கருவிலே திருவுடையவர்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல மாணவர் வாசுதேவனும் கருவிலே திருவுடைய ஒரு மாணவராக இருக்கிறார். தஞ்சை என்றாலே கலைக்கும் அறிவுக்கும் பஞ்சம் இருக்காது. ஏன்னா மேஜர் இளங்கோவன் சார் எல்லாருமே நல்ல தமிழ் பேசக்கூடியவர்கள், அந்த மண்ணை சார்ந்தவர்கள். அந்த அடிப்படையிலே தஞ்சை மண்ணை போல வளமான ஒரு மாணவராக, தமிழ் இலக்கியம் சார்ந்து அனைத்து களங்களையும் தொட்டவராக இருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருக்கிறார். இன்று அவர் துறை சார்ந்து அவருக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய பக்தி இலக்கிய துறை சார்ந்து நாயன்மார்களினுடைய வரலாற்றை திருவிக்கா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஏன்னா தமிழ் தென்றல் திருவிக்காவினுடைய நூல் எப்பொழுதுமே பேசுபொருளாக அதை பேசிக்கொண்டே இருந்தால் ஒரு நிறைய கருத்துக்களை வைத்து எழுதியிருப்பார். எனவே இந்த அவருக்கு பிடித்த ஒரு பக்தி இலக்கிய தளத்திலே நாயன்மார்களினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டு பேச வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கியத்துறையினுடைய மாணவர், முனைவர் பட்ட ஆய்வாளர் வாசுதேவன் அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்று. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். திருவிக்கா அவர்களினுடைய நாயன்மார் வரலாறு என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக இலக்கியத்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர், நற்றமிழ் சொல்லருவி சா வாசுதேவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் பேசுவது கேட்கிறதா? கேட்குது. சரிங்க. நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி,
முறைப்படி நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி. நூலைப்படி, அதுவும் சங்கத்தமிழ் நூலைப்படி, நல்ல நூலைப்படி. படித்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை படிப்படியாக உயரும் என்று நல்ல நூல்களை படி படி என்று சொன்ன பாவலன் பாரதிதாசனுடைய வரிகளை தாங்கி இருக்கும் என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கங்களை இந்த சின்னஞ்சிறுவன் சிரத்தாழ்த்தி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை பெருமையோடு நடாத்தி கொண்டிருக்கிற அருமையான இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்துறை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும், இணையத்தில் இதயத்தால் இணைந்திருக்கிற பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்களை மகிழ்வாக தெரிவித்துக் கொண்டு, ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுவார். அதன் அடிப்படையில் பன்னாட்டு அளவிலே நூல் வாசிப்பு முற்றம் என்பதை ஏற்படுத்தி இன்றைக்கு 211வது நூல் வாசிப்பு முற்றத்தில் என்னையும் இணைத்து கொண்ட திருவருளையும் குருவருளையும் வணங்கி, அன்னை தமிழையும் வணங்கி என்னுடைய நூல் ஆய்வுரைக்குள்ளே, கருத்துரைக்குள்ளே நுழைகின்றேன். நான் இன்றைக்கு கருத்துரைக்கு எடுத்துக்கொண்ட நூல் திருவாரூர் கல்யாண சுந்தரனார், திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதிய பெரிய புராணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதிய நாயன்மார் வரலாறு என்கின்ற இந்த நூலைத்தான் நான் இன்றைக்கு கருத்துரையாக இந்த நூல் குறித்துத்தான் இந்த அரங்கிலே பேச வந்திருக்கிறேன். பொதுவாக பெரிய புராணம் என்று சொன்னால் அது சைவ திருமுறைகள் 12 நூல் இருக்கின்ற ஒரு நூல். 4288 பாடல்களை கொண்ட நூல். சேக்கிழாரால் எழுதப்பட்ட நூல். அதனை முதலில் பதிப்பித்தவர் மழவராயனேந்தல் மகாலிங்க ஐயர் 1847 அதனை பதிப்பித்தார் என்று பெரிய புராணத்திற்கென்று ஒரு மிக நீண்ட பட்டியலும் மிக நீண்ட வரலாறும் இருக்கிறது. அதை ஒரு சமய காப்பு என்று மட்டும் நாம் தள்ளி வைத்து விட முடியாது. பெரிய புராணம் தமிழரினுடைய பண்பாட்டின் நீட்சியாக இருக்கிறது என்பதை பெரிய புராணத்தின் ஆய்வாளன் என்கின்ற முறையிலே இந்த அரங்கில் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அதை தொடர்ந்துதான், அதனை பெரிய புராணத்தை தொடர்ந்துதான் நாயன்மார் வரலாறு என்கின்ற ஒரு நூல் முகிழ்ந்திருக்கிறது என்று சொல்லுவேன். பொது ஆண்டு 1937 முதலிலே திருவிக்கா அவர்களால் இந்த நூல் எழுதப்பெற்று பதிப்பிக்கப்பெறுகிறது. இதற்கு முன்னே யாரேனும் பெரிய புராணத்தை வசனமாக உரைநடையாக எழுதியிருக்கிறார்களா என்றால் எழுதியிருக்கிறார்கள். யார் என்று சொன்னால் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார், யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், தொழுவூர் வேலாயுத முதலியார், இந்த மூவரும் சிறப்பான பெரிய புராணத்திற்கு வசனத்தில் உரைநடையில் நூல்களில் செய்திருக்கிறார்கள். அதிலே ஆறுமுக நாவலர் செய்த பெரிய புராண வசனம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இலங்கையிலும் புகழ்பெற்று பேசுகிறது. வெறுமனே நாயன்மார்கள் 63 வரலாற்றை மட்டும் பேசுகிறதா, 72 சைவ அடியார்களை பற்றி மட்டும் பேசுகிறதா என்று சொன்னால் இல்லை. இந்த நூல் அவர்கள் எழுதிய அந்த உரைநடையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. திருவிக்காவிற்கு பெரிய புராணத்தை படிக்க வேண்டும், பெரிய புராணத்தை எழுத வேண்டும், பெரிய புராணத்தை உரைநடையாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டியவர் யார் அப்படின்னா, நம்ம தமிழ்ல தமிழ் மொழி அகராதி அப்படின்னு ஒரு அழகான அகராதியை இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ் சமூகம்.
அந்த அகராதியை உருவாக்கிய யாழ்ப்பாணம் கதிரைவேர் பிள்ளை அவரால் தான் திருவிக்காவுக்கு பெரிய புராணத்தை வாசிக்க வேண்டும், பெரிய புராணத்தை படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. அதிலிருந்து அப்புறம் அவர் சஞ்சிகையாக வெளியிட ஆரம்பிக்கிறார். உமாபதி என்கின்ற ஒரு குரு அச்சுக்கூடத்தில் அவர் உரை எழுதி, பெரிய புராணத்திற்கு அரும்பத உரைகளை எழுதி அவர் சஞ்சிகைகளாக பகுத்து வெளியிடுகிறார். அப்படி வெளியிட்டதனுடைய விளைவாக, அப்படி பெரிய புராணத்தினுடைய பயணித்ததனுடைய விளைவாகத்தான் இந்த நாயன்மார் வரலாறு அப்படிங்கிற அந்த புத்தகம் நமக்கு வெளிப்பட்டிருக்கு. இப்ப நம்முடைய கையில இருக்கிற இந்த நூல் 2016 உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கிற இந்த நூல். இதனை பூம்புகார் பதிப்பகமும் வெளியிட்டிருக்கிறது. பூம்புகார் பதிப்பகம் வண்ண படங்களோடு இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. இது நூல் குறித்த பொதுவான செய்தி. ஆனால் இந்த நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டுமே. ஆனால் பெரிய புராணம் முதல், வழி, சார்பு அப்படின்னு இந்த 3 வகையாக நாம் பெரிய புராணத்தை பிரிக்கலாம். முதல் அப்படின்னா எது அப்படின்னா சுந்தரர் நம்பியாரூரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை. வழிநூல் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. சார்பு நூலாகத்தான் விரிநூலாகத்தான் பெரிய புராணம் திருத்தொண்டர் மாக்கதைன்னு சேக்கிழார் உருவாக்குறாரு. அப்படி உருவாக்குகிற ஒரு மரபை பின்பற்றிய சேக்கிழாரினுடைய அடியிலிருந்தே இந்த நாயன்மார் வரலாறு தொடங்குது. எப்படி அவர் தொடங்குறார் அப்படின்னா முதல்ல தோற்றுவாய் வைக்கிறார். இந்த நூல்ல தோற்றுவாய் வைத்து அந்த தோற்றுவாயில பெரிய புராணம்னா என்ன, பெரிய புராணத்தினுடைய வரலாறுனா என்ன, உலகலாம்னு சொல்லிட்டு தில்லையில அதை அரங்கேற்றம் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் தோற்றுவாயில கொடுத்திருப்பார். அதுக்கு அடுத்தது பெரிய புராணத்தினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சேக்கிழாரால் அறியப்பட்ட நம்பியாரூரர் சுந்தரனுடைய வரலாறு. சுந்தரருடைய வரலாறு கிட்டத்தட்ட 33 பக்கத்துல அவர் எங்கெங்கெல்லாம் அவருக்கு இடது கண் குருடானது, வலது கண் குருடானது முதற்கொண்டு அவருக்கு ஓலை காட்டி இறைவன் ஆட்கொண்டது எல்லாவற்றையும் ஒவ்வொரு உட்தலைப்புகளாக கொடுத்து ஒவ்வொரு வரலாறுகளை இந்த நூல்ல திருவிக்கா எழுதி இருக்கிறார். இதை ஏன் அந்த ஆறுமுக நாவலர், சபாபதி முதலியார், தொழுவூர் வேலாயுத முதலியார் இவர்களில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்றேன்னா, அவர்களினுடைய அந்த உரைநடை மிகவும் செந்தமிழ் நடையாக இருக்கும். ஆனால் இந்த திருவிக்காவினுடைய நடை செந்தமிழ் நடையாக இருந்தாலும் படிக்காதவர்களும் புரிந்து கொள்ளுகிற வகையில், கேட்டால் புரிந்து கொள்ளுகிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா 63 நாயன்மார்கள் மட்டும் இல்லாம 72 அடியார்களை பற்றியும் தனித்தனியாக பிரித்து இந்த நூல் வரலாறு கண்டிருக்கிறது. ஒரு வரலாறு அப்படிங்கிறது முழுமையாக ஒன்றை பதிவு செய்வதுதான் அப்படின்னு நாம சொல்லுவோம். அவர்கள் வாழ்ந்ததை கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் நாம் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். நேற்றைய செய்தி இன்றைய செய்தி நாளைய வரலாறாகலாம், நேற்றைய செய்தி இன்றைய வரலாறாக இருக்கும். அதுபோல பெரிய புராணம் என்கின்ற ஒரு ஆவணத்தை வைத்து இவர் வரலாறாக எல்லோரும் அறிந்து கொள்ளுகிற வகையில் அறிமுகப்படுத்துவதாக நாயன்மார் வரலாற்றை அந்த உலகோருக்கு அறிமுகப்படுத்துவதாக ஒரு அறிமுக நூலாகத்தான் இந்த நூலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது எப்படி தொடங்குறார் அப்படின்னா, இப்ப ஒரு நாயன்மார் தில்லைவாழ் அந்தனர்னு ஒருத்தரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு தலைப்பு தில்லைவாழ் அந்தனர்னு கொடுத்திருக்கிறார். அதுக்கு கீழே திருத்தொண்டர் தொகை, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிற திருத்தொண்டர் தொகை கொடுத்திருக்கிறார். அதற்கு அடியில திருத்தொண்டர் திருவந்தாதி அதை கொடுத்துட்டு மூன்றாவதாக என்ன உட்தலைப்பாக வைக்கிறார்னா திருத்தொண்டர் புராண சாரம், திருத்தொண்டர் புராண சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்தலைப்பு வைத்து 3 செய்யுட்களையும் முன்னோர்கள் சொன்னதை பதிவு செய்துட்டு அதற்கு அடுத்தது தில்லைவாழந்தனர்கள் யார், தில்லைவாழந்தனர்கள் எங்கே இருந்தவர்கள், தில்லைவாழந்தர்களுடைய பணி என்ன என்பதை தெளிவாக சுருக்கமாக விளக்கி உரைத்து கொண்டே இருக்கிறார். முக்கியமான அந்த வரிகளை எல்லாவற்றையும் மேற்கோளாக காட்டி இருக்கிற ஒரு திறம்
திருவிக்காவினுடைய நாயன்மார் வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அதனை அடுத்து உதாரணத்திற்காக ஒரு நாயன்மாரை நாம் சொல்லலாம். இப்ப காரைக்கால் அம்மையார், காரைக்கால் அம்மையாரை நாம் சொல்லணும் அப்படின்னா பக்தி இயக்கத்தினுடைய தொடக்கம் அவங்கதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகன் வெண்பர் குழிவயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பருடுயர் நீள்கணை காலோர் பெண்பே தங்கி அலறி உளறு காட்டில் தாழ்சடை எட்டு திக்கும் வீசி அங்கம் குளிர்ந்த நல் ஆடும் எங்கள் அப்பன் இடத்திரு ஆலங்காடேன்னு சங்க இலக்கிய பாலை பண்ணில் இருந்து பகுத்து எடுத்த நட்டப்பாடையையும் இந்தளம் என்கின்ற பெரும் பண்ணையும் நம்முடைய தமிழ் நிலத்திற்கு கொடுத்த தென்னிந்திய இசைகளின் தாய் காரைக்கால் அம்மையார். அந்த காரைக்கால் அம்மையாரை பதிவு செய்கிற போது திருவிக்கா என்ன புதுமைகளை புகுத்துகிறார் அப்படின்னா 14 தலைப்புகள்ல அவங்களுடைய வரலாற்றையே அடக்கிட்டாரு. என்னென்ன தலைப்புகள் அப்படின்னா, முதலில் குழந்தை விளையாட்டில் சிவபக்தி. காரைக்கால் அம்மையார் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க எப்படி எல்லாம் சிவபக்தியில் இருந்தாங்கன்னு சேக்கிழாரினுடைய அடிச்சுவட்டிலிருந்து சொல்றார். அது ஒரு 4 வரி. அதுக்கு அடுத்தது அவர்களுக்கு திருமணமான செய்தியை பதிவு செய்யறார். அது ஒரு 4 வரி. அதுக்கடுத்து இல்லறம் நடாத்தல், மாம்பழம் 2 பெறல், மாம்பழத்தை அடியாருக்கு பகுத்தல், மாங்கனி திருவிளையாடல், திருவருள் மாங்கனியாதல், பரமதத்தன் மறுமணம், நாயகன் நாயகியை வணங்கல், பேய் வடிவம் பெறல், பாடல் அருளல், கைலை அணைதல், வேண்டுதல், திருவாலங்காடு போய் முக்தி பெறுதல். இந்த 14 தலைப்புல காரைக்கால் அம்மையார் குறித்து பெரிய புராணம் சொல்லுகின்ற அந்த முழுமையான பாட்டையும் 14 தலைப்புல 2 வரி 3 வரி 4 வரியாக அவர்களினுடைய வரலாற்றை அடக்கி உள்ளார் நம்முடைய திருவிக்கா. அப்படின்னா இது திருவிக்காவிற்கு இருக்கிற சிறப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தது ஒரு சிலரை கூறும்போது, இப்ப சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையை மேற்கோள் காட்டுவதை போல இதுல என்ன சொல்லல அப்படின்னா, இது பெரிய புராணத்தை அடிவொட்டி இருக்கிற ஒரு நூல் அப்படின்னு நாம சொல்லுவோம். பெரிய புராணத்தை அடிவொற்றி இருந்தாலும் பெரிய புராணத்துல சேக்கிழார் திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, திருக்கூட்ட சிறப்பு அப்படின்னு பல சிறப்புகளை சொல்லி வருவார். அந்த சிறப்புகளை எல்லாம் தவிர்த்து விட்டு தொடக்கமாக சுந்தரரை வைத்து அதற்கு அடுத்து நம்ம தில்லைவாழ் அந்தணர்கள் தொடங்கி கடைசியில இருக்கிற பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமணியே பாடுவார், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், திருவாரூர் பிறந்தார்கள், முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு அந்த 72வது அடியார் வரைக்கும் ஒவ்வொரு 4 வரி 5 வரி 6 வரியாக படிக்கின்ற அனைவரும் நாயன்மார்களினுடைய அருள் செயல்களை புரிந்து கொள்ளுகிற வகையில் நம்முடைய இந்த நாயன்மார் வரலாறு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது. சூசகமாக சில செய்திகளை நம்முடைய திருவிக்கா அவர்கள் இந்த நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி பல்வேறு விதமாக அவரே முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூலை முதல் பதிப்பினுடைய முன்னுரையில அவரே இந்த நூலை குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி குறிப்பிடுறார் அப்படின்னா, 1916ஆம் ஆண்டு அவரு யாரின் மூலமா அப்படின்னா கதிரைவேற் பிள்ளையினுடைய மூலமா 1916ஆம் ஆண்டு பெரிய புராணத்தை படிப்பதற்கும் பெரிய புராணத்தை உரைநடையோடு எழுதி பழகுவதற்கும் தலைப்பட முயன்றேன் அப்படின்னு ஒரு பதிவை சொல்றாரு. அதற்கு அடுத்தது 1934ஆம் ஆண்டு தொண்டர் புராணத்திற்கு அரும்பத ஆராய்ச்சி விசேட குறிப்புரை ஒன்று எழுத ஆரம்பிக்கிறார். அதனை அடுத்து பெரிய புராணத்திற்கு யார் யாரெல்லாம் வசனம் எழுதி இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உரைநடை நூல் செய்திருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களின் நூல்களை எல்லாம் வாசித்து அதிலிருந்து சிலவற்றை ஏற்றும் சிலவற்றை விடுத்தும் இந்த நாயன்மார் வரலாற்றை நம்முடைய திருவிக்கா அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். தோற்றுவாய் தொடங்கி கடைசியில திருநட்சத்திரம் வரை எத்தனை பக்கங்களை கொண்டிருக்கிறது இந்த நூல் அப்படின்னா 245 பக்கங்களை கொண்டிருக்கிறது. சாதாரணமாக எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற வகையில் இந்த நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த நூலை எல்லோரும் வாசிக்கலாம்,
எல்லாவற்றிற்காகவும் வாசிக்கலாம். ஏனென்றால் இது தமிழ் பண்பாட்டின் படையல் என்பதை இந்த நூல் வாசிப்பு முற்றத்தின் வாயிலாக பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகிறேன். நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறைக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு நல்ல பக்தி உணர்வோடு கூடிய ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா நூலுடைய பதிப்பு வரலாற்றில் தொடங்கி, ஏன்னா நாயன்மார்களினுடைய வரலாற்றை எழுதுகின்ற திருவிக்காவினுடைய தனித்துவம் என்ன, அது எழுதுவதற்கு காரணமாக இருந்த அந்த தூண்டுதல்கள் குறித்தெல்லாம் மிக அழக ஒரு ஆய்வு நோக்கில் அதை எடுத்து உரைத்து பேசினார். திருவிக்காவினுடைய மொழி நடையை ஒரு தென்றல் வீசுவது போல என்றுதான் குறிப்பிடுவார்கள். அதுபோல அதற்கு முந்தைய நாயன்மார்களுடைய வரலாற்றினுடைய தனித்தமிழ் கடினத்தன்மைகளை களைந்து மிக அழகாக அவர் எழுதின அந்த நடைகள் முதற்கொண்டு தொட்டு காட்டி, ஒரு கோயிலில் அந்த மணி அடிக்கின்ற ஒளி போல அவருடைய குரல் வளத்தோடு அந்த கருத்துரைகளை எடுத்துரைத்து பேசினார். வாசுதேவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வினோத் சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஒரு கோவில் மணி ரீங்காரம் அடித்து அந்த ரீங்காரம் முடிகின்ற போது ஒரு சத்தம் கேட்க பாருங்க, அது மாதிரி ஒரு குரல் முடிகின்ற பொழுது ஒரு இனிமையான ஒரு குரலாக இருந்தது. கேட்பதற்கு மனம் மகிழ்வாக இருந்த நல்ல குரல் வளமுடைய பக்தி பிரவாகம் எடுத்து பேசக்கூடிய பேச்சாளராக இருக்கின்ற தம்பி வாசுதேவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைபுகழும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, 63 நாயன்மார்கள் வரலாறு பல கோணங்களில் தமிழகத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறது. சேக்கிழார் தந்த திருத்தொண்டர் தொகையில் இருந்து பல்வகையாலும் அது மாறி மாறி ஒவ்வொரு கண்ணோட்டத்துல ஒரு மாதிரி இருந்தது. ஆனா திருவிக்கா அதை எளிமைப்படுத்தி தந்ததன் விளைவாக அவர் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா படிச்சிட முடியும். ஒரு நாயன்மாருடைய வரலாறை சொல்லுகின்ற போது மொத்தம் 12 வரை 13 வரைக்கும் சொல்லி முடிச்சிடுறார். அப்படி எளிமையாக சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை ரொம்ப ஒரு உள்வாங்கி அது ஆய்வுபூர்வமாக அந்த நூல் எப்படி சிறந்தது என்பதை பேசுவதை விட அது இருக்கின்ற கருத்துக்கள் எப்படி சிறந்தது என்பதை சொன்னது பாராட்டுக்குரியது. 63 நாயன்மார்கள் 4282 பாடல் மழவராயனந்தல் மகான் பதிப்பித்தார். மகான் பேர் மறந்த பெரிய புராணம் பண்பாட்டின் நீட்சின்னு துவக்கினாரு. முடிக்கும் போதும் அதே தான் சொன்னாரு, பெரிய புராணம் பண்பாட்டின் கூறுகளோடு முடிகிறது என்று. உண்மையிலேயே பெரிய புராணம் பண்பாட்டினுடைய ஒரு ஒரு வரலாற்று பெட்டகம் தான். அது உள்ள இருக்கிற செய்திகள் வாழ்ந்த நாயன்மாருடைய வரலாறு என்று விட்டு நாம ஓர வச்சிட முடியாது. அந்த வாழ்க்கைக்குள் இருக்கின்ற யதார்த்தங்கள், பழக்க வழக்கங்கள், பண்பாட்டு கூறுகள், இவைகள் எல்லாம் நாம் ஏதோ பக்தி மார்க்கத்துக்கானவை நினைக்க முடியாது. தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனுடைய பிரதிபலிப்பு. அதுதான் ரொம்ப அழகா பண்பாட்டு நீட்சின்னு சொன்னாரு. 1937ஆம் ஆண்டு திருவிக்கா எழுதி பதிப்பித்த இந்த நூல் மகாவித்வான் சபாபதி முதலி காஞ்சிபுரம், ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தொழுதூர் வேலாயுத முதலியார் இவர்கள் அந்த உரை எழுதியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆய்வுரை தந்தார். ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு நூலை எடுத்தோம் வாசித்து வச்சுட்டு போயிடாம இதற்கு முன்னாடி உரை எழுதியிருக்கிறாங்களான்னு அது ஆராய்ச்சி நூலை தந்து 72 சைவ அடியார்கள் யாழ்ப்பாணம் கதிரவேர் பிள்ளை தந்த அகராதி காரணமாக இருந்தது. சஞ்சிகை நிறைய சஞ்சிகையா வெளியிட்டு கடைசியில் அரும்பத உரை எழுதி அதற்கு நாயன்மார் வரலாறு என்று பெயரிட்டு 2016ஆம் ஆண்டு மறுபதிப்பாக தமிழ்துறை வெளியிட்டது என்ற அந்த நூலுடைய வரலாறு சொன்ன விதம் போற்றுதற்குரியதாக இருந்தது. நூல் அமைப்பு முதல் வழி சார்பு என்று பிரிச்சுக்கிட்டு நம்பியாரூரார் திருத்தொண்டர் தொகை, நம்பியாண்டார் நம்பியினுடைய வழி நூல், சேக்கிழார் எழுதிய சார்பு நூல் என்ற அவைகளை காட்டிய விதம் பாராட்டுக்குரியது. தோற்றுவாய் பாட்டுடை தலைவனாக சுந்தரரை வைத்தது. 33 பக்கத்துல படைக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தி திருவிக்காவுடைய செந்தமிழ் நடைக்கு சான்று என்று சொன்னது. 63 நாயன்மார்கள் 72 அடியார்கள் அவர்களுடைய பதிந்திருக்கின்ற செய்திகள் இது அறிமுக உரையில் தந்தாலும் கூட தில்லைவாழ் அந்தனர், திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராண சாரம், தில்லைவாழ் அந்தனர் யார், அவர்கள் பணி என்ன என்பதையெல்லாம் மிக அழகாக நிகழ்பட திருவிக்கா காட்டியிருப்பதை ஒன்று விடாமல் இங்கே பதிந்தது நமக்கு படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுகிறது என்று மாற்று கருத்தில்லை. காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு நெடிய பாடலை சொன்னார். அவங்க பேய் வடிவம் எழுதிய போது இருந்த பாடல் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக அந்த பாடலை சொன்ன
அந்த பான்மையை பாராட்டுக்குரியது. இத குறிப்பா நட்டப்பாடை என்கின்ற ராகத்தையும் இந்தள பண்ணு இரண்டையும் இணைத்து பாடியவங்க அவங்கதான். அது ரொம்ப அழகா எடுத்து வரலாற்றை பதிஞ்சார், பாராட்டுக்குரியது. குழந்தை விளையாட்டுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 14-16 வரியில அவங்க வாழ்க்கை வரலாறையும் சொல்லி முடித்தது, பேய் வடிவம் பெற்ற வரைக்கும் சொல்லி முடித்தது. அப்புறம் சுந்தரர் திருத்தொண்டர் தொகையை சொன்னது. 72 அடியார் வரை 4, 5, 6 வரியாக எழுதி திருவிக்கா சொல்லியிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி, இந்த அந்த திருத்தொண்டர் தொகை என்கின்ற சேக்கிழார் எழுதிய இந்த பெரிய புராணத்தை படித்தது போன்ற உணர்வு. திருவிக்கா தந்த செய்திகளை, திருவிக்கானாலே தென்றல் வீசுகின்ற தமிழ்தானே, அந்த தென்றல் வீசுகின்ற தமிழை தந்த திருவிக்காவுடைய உரையை நமக்கு தந்திருக்கின்ற அற்புத ஆற்றலுடைய அந்த செய்தியெல்லாம் எடுத்து சொல்லி, தோற்றுவாய் திருநட்சத்திரம், தோற்றுவாய் தொடங்கி திருநட்சத்திரம் வரை முடிகிற 240 பக்கத்தையும் தமிழ் பண்பாட்டினுடைய பாடல்கள் என்றும் நீட்சி என்றும் கூறி முடித்தது. ஒரு நூலாய்வினை ஆய்வு பூர்வமாக ஆராய்ந்து அதன் முன்பின் அது வெளிவந்த நூல்களையும் எடுத்து சொல்லி 1/2 மணி நேரத்தில் இவ்வளவு அழகாக பேச முடியும் என்பதற்கு பக்தி பேச்சாளர்கள் மட்டுமல்ல, ஆய்வுபூர்வமான ஆய்வு மாணவர் என்பதற்காக அவரை பாராட்டவும், நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து இதுபோல் தந்து கொண்டிருக்கின்ற ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி நல்ல நல்ல அறிஞர் பெருமக்களை அழைத்து அவர்களை பேச வைத்து அவர்கள் வழியாக கருத்துக்களை கேட்டு மாணவ செல்வங்களை பயனடை செய்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பான்மையை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும், பாராட்டுகிறோம். அந்த வகையிலே ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், பேராசிரியர் வினோத் ஐயா அவர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், ஐயா அபிபவன் அவர்களுக்கும், அத்தனை பேருக்குமாக நன்றி தெரிவித்து இந்த நேரத்தில் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அயலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், ஆர்வம் சோமை ஐயா அவர்களுக்கும், மேஜர் இளங்கோவன் அவர்களுக்கும், இன்னும் சி என் ராமசாமி அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி நல்ல ஒரு பக்தி பிரவாகித்த ஒரு செய்தியை கேட்ட மன மகிழ்வோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 211. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் நற்றமிழ் சொல்லறிவி சா. வாசுதேவன் அவர்கள் திருவிக்கா எழுதிய நாயன்மார் வரலாறு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். சங்க தமிழ் நூலை படி என்று பாவேந்தரின் வரிகளை பாடலாக தொடங்கியமை, பெரிய புராண வரலாற்றை தொட்டி காட்டியமை, பண்பாட்டின் நீச்சியே பெரிய புராணம் என்றமை, இதன் அடிப்படையில் உருவானதே நாயன்மார் வரலாறு என்று சுட்டி காட்டியமை, சபாபதி முதலியார், தொழுவூர் வேலாயுத முதலியார், ஆறுமுக நாவலர் எழுதிய பெரிய புராண வசன நூல்கள் பற்றிய குறிப்பு, திருவிக்கா பெரிய புராணம் எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்திய கதிரைவேல் பிள்ளை பற்றிய செய்தி, 2016ஆம் ஆண்டு உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தால் வெளிவந்த பணுவல், முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் பற்றிய நூலுக்கான தோற்றத்தை எடுத்துரைத்தமை, பெரிய புராணம் குறித்த தோற்றுவாயோடு நூல் தொடங்கியமை, பாட்டுடை தலைவனான சுந்தரர் பற்றிய நீண்ட வரலாறு, செந்தமிழ் நடையாக இருப்பினும் கேட்பவர் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்த மொழிநடை, 72 அடியார்கள் பற்றிய அறிமுக நூலாக பார்க்க முடியும் என்றமை, முன்னோர் செய்தி, தில்லைவாழ் அந்தனர் பற்றிய குறிப்பு, சாரம் என்று 3 போக்கில் அமைத்து கொண்டு எழுதியமை, காரைக்கால் அம்மையாரை பற்றி 14 தலைப்பில் உள்ளடக்கியமை, சேக்கிலார் எழுதிய திருநாட்டு சிறப்பு, திருநகர் சிறப்பு போன்ற செய்திகளை நீக்கி எழுதியமை, 1916 மற்றும் 1934ஆம் ஆண்டுகள் திருவிக்கா எடுத்துக்கொண்ட முயற்சிகள் குறித்தெல்லாம் சிறப்பாக உரையாற்றினர்கள். தங்களின் மொழி புலமை, பாடல் திறம், நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை ஆய்வாளருக்கே உரிய பாணியில் குறை மற்றும் நிறைகளை சுட்டி காட்டியமை, தன் விவர குறிப்பு கேட்டு வேந்தோம், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்பதை போல பாடிக்கொண்டே இருங்கள் என்று கூறலாம் போல் இருந்தது. தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன், ஜெகதீசன்,
மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை என்பது 365 பக்க புத்தகங்களில் எழுதப்படாத முதல் பக்கம். நன்றாக எழுதுங்கள் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.